என்ன மாரி உள்ள நீங்க எல்லாருமே உங்க அருகில் உள்ள தூய்மை பணியாளர்களை மரியாதையோட கண்ணியமா அன்போட நீங்க பாதுகாத்துக்கோங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் டீனாவது போட்டு கொடுங்க. ஏன்னா அவங்க நமக்காக கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட்ல அவங்களுக்கு நிறையலாம் ஊதியம் கொடுக்கல, ரொம்ப ரொம்ப கம்மியான ஊதியம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஒரு மாதம் தேக்கி வச்சிருக்கிற குப்பையை எனக்கு நேராகவே கூப்பிட்றாரு. அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அந்த குப்பை வண்டியை தள்ளுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க வர ஒரு 1/4 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுட்டு இங்கே நேரம் என்னோட வீட்டுக்கே அவங்கள சத்தம் போடுறாரு. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அந்த குப்பையை யார் எடுக்கிறதுங்கிறாங்க. ஏன்னா அவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் டீ கொடுத்து அவங்கள உட்கார வைக்கணும். அந்த வண்டி தள்ளுறது எவ்வளோ கஷ்டம், அதை கூட சக மனிதர்களாகிய யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால இவங்களை முழுக்க முழுக்க இவங்களோட நன்மைக்காக தயவு செய்து தன்னார்வர்கள் எல்லாரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவங்க இருக்கிறதுனால தானே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம். நம்ம தெருவில் நம்ம வீடில் குப்பை நம்ம சாதாரணமாக வீட்டில் இடம் இருக்கிறவங்க கூட அதை வாரத்துக்கு ஒரு நாள் அதை சேகரித்து